இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ரேமா தமிழில் இணைந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் என்ற தலைப்பின் கீழ் சில பதிவுகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற நாம் அந்த இஸ்ரவேலின் உருவாக்கம், தேவனுக்கு இஸ்ரவேலை பற்றிய திட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவர்கள் கடந்து வந்த கடினமான பாதைகள், நாம் எவ்வாறு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆனோம் என்று எல்லாவற்றையும் பற்றியும் தொடர்ச்சியாக வருகிற காணொளிகளில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நம் தேவன் ஏன் இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்? அவர் ஆபிரகாமின் சந்ததியை ஒரு கூட்ட ஜனமாக உருவாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்து இஸ்ரவேல் என்ற தேசத்தை உருவாக்கினார். வருகிற பதிவுகளில் விளக்கமாக நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் பற்றி படிப்பதால் இஸ்ரவேல் ஒரு புனிதமான இடம் என்றோ புனித பயணம் மேற்கொள்வது அவசியம் என்றோ அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக அந்த தேசத்தில் நம் கர்த்தர் பிறந்ததால் அது சிறப்பான இடம்தான். ஆனால் அதே சிறப்புடன் இன்றும் இருக்கிறதா என்று கேட்போமானால் இல்லை என்பதே பதில். அநேகர் வெளிநாட்டினர் இஸ்ரவேலுக்கு வந்து இயேசு சிலுவையை சுமந்த இடங்களில் ஒரு எடையில்லா சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். ஒரு கையில் குளிர்பான பாட்டிலும் ஒரு கையில் எடையில்லா சிலுவையும் பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் பாத சுவடியில் நடக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நம் நேசர் கரடு முரடான சாலையில் வெறும் காலால் அதிக கனமான சிலுவை சுமந்து சென்ற நிகழ்வுக்கு ஒப்பாக சிலர் செய்வதை நம்மால் பார்க்க மட்டுமே முடியும். எருசலேம் தற்காலத்திலும் எதற்கு பெயர் பெற்றது தெரியுமா? உலகம் முழுவதுமிலிருந்து ஓரின சேர்க்கையாளர்கள் எருசலேமுக்கு வந்து 5 நாட்கள் பண்டிகை கொண்டாட்டம் என்ற பெயரில் எருசலேமின் வீதிகளில் அருவருப்பான காரியத்தை செய்கின்றனர். ஜெருசலேம் கே பேரேட் நடக்கும் எருசலேம் ஓரினை சேர்க்கையாளர்களின் தலைமையாக இருக்கும் என்பதில் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் எருசலேமுக்கு சுற்றுலா போவது தவறல்ல. இயேசு வாழ்ந்த இடங்களை சுற்றி பார்க்க செல்வதும் தவறல்ல. புனித பயணம் என்று எருசலேமை விக்கிரகமாக்கினால் அது தவறுதான். பின்ன ஏன் எருசலேம் பற்றி படிக்க வேண்டும்? யூதர்களுக்கு வேதம் தவிர்த்து இன்னும் சில மத நூல்கள் உள்ளன. அவற்றிலிருந்து சில காரியங்களை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து வேதத்தை படிக்கும்போது நமது வேத அறிவு பல மடங்கு அதிகமாகும். அதற்காக இந்த காணொளிகள் வெளியிடப்படுகின்றன. இஸ்ரவேலர்கள் இன்று 2ஆக பிரிந்து காணப்படுகின்றனர். ஒரு பிரிவு பாரம்பரிய யூதர்கள், மற்றொரு பிரிவு மேசியானிக் யூதர்கள். மேசியானிக் யூதர்கள் என்பவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் பாரம்பரிய யூதர்கள் இன்னும் கூட மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேதத்தில் பழைய ஏற்பாடு மட்டும்தான் உள்ளது. தனாக் என்று சொல்லும் அவர்கள் வேதத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றனர்: தோரா, நெவீம், கெட்டுவீம். தோரா என்பது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்று பஞ்ச ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற 5 புத்தகங்கள். அதை நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்றும் கூறலாம். நெவீம் என்பது தீர்க்க தரிசன புத்தகங்களையும், கெட்டுவீம் என்பது மற்ற புத்தகங்களையும் வைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று இயேசு கூறுவது பழைய ஏற்பாட்டை தான் குறிக்கின்றார். இன்றைக்கும் யூதர்கள் தோராவை புத்தக சுருள் போன்றுதான் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த சுருளை உள்ளே வைத்திருப்பதை பிரத்யேகமான பாக்ஸ் வைத்திருப்பார்கள். யூதர்களின் நம்பிக்கை கடந்து வந்த பாதைகளை தொடர்ச்சியாக வரும் பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.